நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கிறோம். ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய அரசியல் நிலவரங்கள் சார்ந்து நாளுக்கு நாள் பார்த்துக் கொண்டிருக்க இந்த பின்னணியில தான் ஏமாற்றப்பட்ட வேட்பாளர்களும் போலி கையெழுத்துகளும் தமிழரசு கட்சிக்குள்ள அது தமிழரசு கட்சிக்கு எதிராக தொகுதிகளை அதிரடி என்கின்ற வகையிலான பல்வேறுபட்ட செய்திகளை நாங்கள் சமூக வலைதளத்தினூடாக பார்க்கின்றோம். இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகியோர் தங்களது பதவிகளில் இருந்து உடனடியாக விலக வேண்டும் என கோரிக்கை காங்கேசன்துறை தொகுதிகளை உத்தியபூர்வமான கோரிக்கைகளாக முன்வைத்து இருக்கின்றன. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த அறிக்கையில கடந்த 2 ஆண்டுகளாக கட்சிக்குள் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற பல்வேறு முறைகேடுகள் அங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அதுல 2025 மே மாதம் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது வலிவடக்கு பிரதேச சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல்ல முறைகேடுகள் இடம்பெற்றதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்புமனு விண்ணப்ப படிவங்கள் பயன்படுத்தப்பட்டதோடு சில வேட்பாளர்கள் ஏமாற்றப்பட்டதோடு போலி கையொப்பங்களும் இடப்பட்டதாக ஒரு கதை வந்திருக்கின்றது, ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பில் பலர் நேரிலையும் எழுத்து மூலமாகவும் கட்சி தலைமைகள் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் எந்தவித விசாரணைகளும் அதாவது எந்தவித விசாரணை நடவடிக்கையோ மேற்கொள்ளப்படவில்லை என்ற விடயம் அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. அது சார்ந்து இலங்கை தமிழரசு கட்சியினூடான ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கின்றது. அதாவது காங்கேசன்துறை கிளை அது சொல்லி இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுடைய அறிக்கையை நாங்கள் செய்திகள்ல நாளுக்கு நாள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் புதியதொரு கதை, அதாவது கிழக்கை மையப்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவருக்கு இரா சம்பந்தனுடைய உருவச்சிலை வைப்பது தொடர்பிலான ஒரு கதை பேச்சுவார்த்தை வந்து கொண்டிருக்கின்றது. அவருக்கு உருவச்சிலை வைப்பதற்கு கிழக்கை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. நீங்கள் இந்த சிலையை நிறுவுவீர்களாக இருந்தால் நாங்கள் முரண்படுவோம், சட்டத்தின் முன் பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்புவோம், அந்த சிலையை அகற்றுவதற்கு தேவையான அனைத்து விதமான நடவடிக்கைகளை எடுப்போம் என்கின்ற விடயத்தை அங்கு அந்த கட்சிகள் சார்ந்த அந்த அரசியல் அமைப்புகள் முன்வைத்திருப்பதை பார்க்கணும். ஏனென்று சொன்னால் இரா சம்பந்தன் 2 கொள்கைகளை கொண்டவர், அதாவது ஒரு கொள்கைகளுடைய இலக்காக கொண்டு அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை வாழ்ந்ததாக இல்லை. அவர் 2 கொள்கைகளை கொண்டு தன்னுடைய அரசியல் பயணத்துல நடந்தார் என்ற விடயத்தை இங்கு இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே சிலை வைப்பதற்கு நாங்கள் முற்று முதலாக எதிர்க்கின்றோம். இந்த சிலை வைக்கப்படக்கூடாது, அதை மீறி நீங்கள் வைப்பீர்களாக இருந்தால் நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்ற விடயம் சொல்லி இருக்கின்றார்கள். இது இன்னொரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு விடயம், தமிழரசு கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டது, என்னத்துக்காக உருவாக்கப்பட்டது, யாரால் தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டது என்ற கேள்வி இருக்கின்றது. தமிழ் மக்களுக்காக தாயகத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டியும் குரல் கொடுப்பதற்காக, எங்களுடைய அநீதிகளை கேட்பதற்காக, தட்டி கேட்பதற்காக உருவாக்கப்பட்டது யாரால் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு கட்சியும் கூட. அப்படி இருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இது சார்ந்து பல்வேறுபட்ட நிலவரங்களை நாங்கள் நாளுக்கு நாள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதையும் தாண்டி தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்கான அரசியல் அபிலாசைகளை எதை பெற்றுக் கொடுத்தது என்ற கேள்வி இருக்கின்றது. இன்று வரைக்கும் அது தெரியாத முடிவுகளாக இருக்கின்றன. இப்ப இருக்கக்கூடிய கட்சி, அதாவது தமிழை மையப்படுத்தி இருக்கக்கூடிய கட்சிகள் பலர் தங்களுக்குள்ள அரசியல் லாபம் தேடுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. இவர்கள் தங்களுடைய அரசியல் இலக்குகளுக்காக வேண்டி மாத்திரம்தான் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எது எப்படி இருந்தாலும் மாகாண சபை தேர்தல் தொடர்பிலான பல்வேறுபட்ட பேச்சாளர்கள் வந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக தமிழரசு கட்சியை மக்கள் ஓரங்கட்டுகின்ற விடயம் இருக்கின்றது. அந்த தமிழரசு கட்சி விட்ட பிழைதான் தற்பொழுது பல சுயேட்சை கட்சிகள் உருவாகி பல சின்னாபின்னமான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தமிழ் பிரதிநிதிகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதைகள் கூட இன்றைக்கு இல்லாமல் போகுதுன்றா அதுக்கு தமிழரசு, அதாவது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளால தான் என்பதை என்றைக்கு மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இருக்கக்கூடிய தமிழை மையப்படுத்தி இருக்கக்கூடிய கட்சிகள் உறுதுணையாக மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயங்களை செய்திருந்தால் இந்த சுயேட்சை கட்சிகளை மக்கள் ஆதரிக்க வேண்டிய நிலைப்பாடு வந்திருக்காது என்பதுதான் எல்லோருமே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்ன நடக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிவுகளாக சந்திப்போம். வணக்கம்.